ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு 10 சாம்பார் வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 2 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தேங்காய் பத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அது கூடவே கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் புளி, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 பீஸ் எடுத்துக்கலாம். பூண்டு விழுதுகள் ஒரு 6 பீஸ் உரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருங்க. கடாய் காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அது கூட நம்ம ஏற்கனவே வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வைங்க. அந்த காஞ்ச மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் பொன்முருவலாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. கேஸ் ஸ்பீடாக வைக்க தேவையில்லை, ஸ்லோவாகவே இருக்கட்டும். அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே அந்த பூண்டு விழுதுகளை அதில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்ல பொன்முருவலாக ஆன உடனே ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டு ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. அடுத்து டொமேட்டோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விடுங்க. அது கூட அந்த தேங்காய், இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் அதில் போட்டுருங்க. புளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இதுவும் கேஸ் ஸ்லோவாகவே இருக்கட்டும். இது நல்லா பாயில் ஆகிருக்கு. அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. நல்லா நைஸாக ஆகிற வரைக்கும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பண்ணுங்கள், ஏன்னா சூடாக இருக்கும் போது. கொஞ்சமாக சால்ட் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தாளிப்புக்காக பண்ணுறோம். அதில் கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக கடுகு, ஒரு சின்ன காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு அந்த சட்னியில் அதை ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான சட்னி ரெடிங்க. பாருங்கள், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாருன்னா வந்திருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக சட்னி பண்ணிக்கலாம். இது ரொம்ப வேலை இழுக்காது, ஈஸியாக பண்ணக்கூடிய ஐட்டம். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.